ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைல ஏஞ்சிது ஒரு 6:30 மணிக்கு ஏஞ்சேன். ஏஞ்சி வேலையாக டிவியை போட்டு பார்த்தேன். நியூஸ் போச்சு. சன் நியூஸில் வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே அப்பா கொல்லி கூப்பிட்டாங்க. நான் தேக்க மரம் ஒன்று வச்சுட்டு போனேன். நல்லா உருளுது. மரத்துக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்பா வந்து கத்திரிக்காய் பறித்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, நானும் போனேன். கத்திரிக்காய் அப்பா மட்டும் என்னன்னு தெரில, காலைல ஒரு 6 மணிக்கு போவார். டக்கு 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 டக்குன்னு பறிச்சிருவார். கம்பெனியில் ஒரு நிறையா கம்பெனி ஸ்டாஃப் வந்து நிறைய அக்காங்கெல்லாம் கத்திரிக்காய் கேட்டிருந்தாங்க. ஒரு 10 கிலோலாம் தெரில, இருக்கிறத அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போனேன். அப்பா வந்தாடா இதெல்லாம் எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு பறித்து கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. காலைல எடுத்துகிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணிட்டேன். இன்னொன்று, ஒரு கம்பெனியில் ஒரு அக்கா வந்து ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நாம் தானே கிராமத்தில் இருக்கோம், அப்படியே வீட்டிலே செம்பருத்தி செடி இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இது லைட்டாக கொதிக்க வச்சு லெமன் போட்டு குடிச்சிங்க வச்சிங்களா, அப்படியே சும்மா ரோஸ் கலரில் இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கம்பெனியில் வந்து அவுரி கேட்டிருந்தாங்க. ஹோமியோபதி மெடிசனுக்கு அவுரி, இண்டிகோ ஃபெரான்னு சொல்லிட்டு, அதையும் ஒரு விவசாயிகள்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. கிலோ 600 சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. கம்பெனிக்கும் போயிட்டேன். கம்பெனிக்கு போனோடனே என்டர்டைமிங்கை போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் சிக்கன் வாங்கினு சொன்னாங்க அம்மா. என்னான்னு தெரில, எங்கள் மேனேஜர் மேம் வந்து முத்தியால்பேட்டை, அதாவது பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது, அங்கே போயிருந்தாங்க உங்களுக்கு. இதையும் இன்ஸ்டால் ஆட் பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் ஆட் பண்ணிட்டேன். அப்பா வந்து சுகர் மாத்திரை போட்டு ஒரு வீடியோ கால் பண்ணோம். பக்கத்து வீட்டில் அண்ணன் பையன் ஒருத்தருக்கான் ரக்ஷன் சொல்லிட்டு, அவனுக்கு வீடியோ கால் போட்டு டான்ஸ் ஆடுறத வீடியோ எடுத்து காட்டியிருந்தாங்க. ரக்ஷன் டான்ஸ் ஆடு, டான்ஸ் ஆடுற, பயங்கரமா ஆடுறாருப்பா. ஜாலியாக ஆடினுக்கிறார். சரி, நைட்டு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பயறு தோசையும் இட்லி சாம்பார் இருந்தது. சாப்பிட்டு தூங்கிட்டேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.